இந்திய சினிமாவோட முன்னணி இசையமைப்பாளர்கள்ல முக்கியமானவர் இளையராஜா. 70களோட தொடக்கத்துல தன்னோட இசைப்பயணத்த தொடங்கின இளையராஜா 1000 பாட்டுக்கு மேல இசையமைச்சிருக்காரு. இளையராஜா மாதிரியே தமிழ் சினிமால இயக்குனர், பாடலாசிரியர், பாடகர், டப்பிங் கலைஞர் அப்படின்னு பன்முகத் திறமையோட வலம் வந்துட்டு இருக்கிறவர் தான் கங்கை அமரன். தமிழ் சினிமால ஆரம்ப காலகட்டத்துல இயக்குனர் பாக்யராஜ் இயக்கியிருந்த பல படங்களுக்கு கங்கை அமரன் தான் இசையமைச்சிருந்தார். அதே மாதிரி தன்னோட அண்ணன் இளையராஜா இசையமைச்சிருந்த பல படங்களுக்கு ஹிட் பாடல்களை எழுதியும் அந்த பாடல்களுக்கு இசையமைச்சும் பல வெற்றிகளை கொடுத்தவர். நிஜ வாழ்க்கையில 2 பேரும் அண்ணன் தம்பிகளா இருந்தாலும் இளையராஜா கங்கை அமரன் இடையில அப்பப்ப சில மோதல்களும் இருந்துச்சு. இதை கங்கை அமரன் பல மேடைகள்ல பகிர்ந்திருக்காரு. இளையராஜா, கங்கை அமரன், இவங்களோட நண்பர் பாஸ்கர், இவங்க 3 பேரும் மதியம் ஒண்ணா சேர்ந்து உட்காந்து சாப்பிட்றது தான் வழக்கம். ஏன்னா அவங்க 3 பேரும் சேர்ந்து சாப்பிட்றது அந்த மதியம் ஒரு வேளை தான். ஆனா ஒரு நாள் இங்க யாரும் உட்காந்து சாப்பிடக்கூடாது, எல்லாத்தையும் வெளில எடுத்துட்டு போய் சாப்பிடு அப்படின்னு இளையராஜா கங்கை அமரன்ட்ட சொல்ல, அதை கேட்ட கங்கை அமரன், நம்ம சேர்ந்து உட்காந்து சாப்பிட்றதே அந்த ஒரு வேளை தான், அப்படி சாப்பிட்றதையும் வேணான்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பதிலுக்கு இளையராஜாட்ட கேட்குறாரு. இனிமே இப்படிதான் சாப்பிட வேணாம் அப்படின்னு இளையராஜா ஸ்ட்ரிக்டா கங்கை அமரன்ட்ட சொல்லிடுறாரு. அந்த நேரத்துல இளையராஜா மேல வந்த கோவத்தால கங்கை அமரன் எழுதின பாடல் தான் ஆண் என்ன பெண் என்ன நீ என்ன நான் என்ன எல்லாம் ஓரினந்தான். அதுல நீயும் 10 மாசம் நானும் 10 மாசம் அப்படிங்கிற வரிகள் இளையராஜாவை மனசுல வச்சு எழுதின வரிகள் தான் அப்படின்னு கங்கை அமரனே ஒரு நேர்காணல்ல சொல்லியிருக்காரு. அந்த பாட்டை எழுதி முடிச்ச கங்கை அமரன், எனக்கு இப்ப இதுதான் தோணுச்சு அப்படின்னு சொல்லி இளையராஜா கையில கொடுத்துட்டாரு. 1991 வெளியான தர்மதுரை படத்துல வர்ற இந்த பாடல் பெரிய ஹிட்டாவும் ஆச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.